தனுசு ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். திருமண ஸ்தானத்தில், கூட்டாளிகள் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்குது. ராசிநாதன் ராசியை பார்ப்பது சிறப்பு. அதே போல் சுக்கிரன் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் சுக்கிரன் 11ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு சிறப்பான அம்சம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி ஆட்சி பலம் அடையுது, ஸ்ட்ராங்காக போகுது. இந்த புதன் பார்த்திங்கன்னா, இந்த திருமணஸ்தானத்தின் அதிபதியான புதன் ராகுவோடு சேர்ந்து பீடிக்கப்பட்டிருந்தது அல்லவா கடந்த ஒரு மாதமாகவே. அந்த ராகுவினுடைய பிடியிலிருந்து விலகப் போகிறது இந்த மாதம். அதாவது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து விலக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 கிரகங்கள் சூரியன், சனி, செவ்வாய் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன சார் நடக்க போகுது? ராசிநாதன் ராசியை பார்க்குறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம்தான். பெரியவர்களினுடைய துணை ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. குலதெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் இந்த மாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். ஏன்னா குரு ஒரு சுபகிரகம். உங்கள் ராசிதிபதி உங்களை வளர்த்துவதற்காக, உங்களை மெருகேற்றுவதற்காக, சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு அமைப்புங்கிறது இந்த மாதம் தெளிவாகவே தென்படுகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அப்போ மனம் நன்றாக இருக்க போகிறது, செயல்பாடுகள் திருப்தி இருக்க போகுது, உற்சாகம் கிடைக்க போகுது, எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்கள் மனசில் கண்டிப்பாக எழும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சார், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது? தனக்காரகனான குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு. 2ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். யாரோட சேர்ந்திருக்கார்? 9ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கு, பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்கு, 5ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கு. அப்படி எடுங்க, 5, 9ஆம் அதிபதியோட தனாதிபதியான சனி பகவான் சேர்ந்திருக்கு. அப்போ தனத்தில் எந்த குறைபாடும் கொடுக்க போவதில்லை. என்ன காரக ரீதியாக மட்டும் இந்த சூரியன், சனி, செவ்வாய் இந்த பாவகிரகங்கள் சேரும்போது கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய, கோபத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்துவிடும், அவ்வளோதான். மற்றபடி பொருளாதாரத்தில் ஏதாவது கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னா இல்லை. பாவக ரீதியாக கெடுபலன்கள் இல்லை. பட் ஆதிபத்திய அந்த காரகத்துவ ரீதியாக மட்டும், அதாவது சனி பிடிவாதத்தன்மை, சூரியன் உஷ்ணத்தன்மை, செவ்வாய் கோபத்தன்மை, இதை வெளிப்படுத்தும். எங்கே? 4ஆம் இடத்திலிருந்து செய்து. அப்போது உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தான். ராகுங்கிறது பிரம்மாண்டம். சிறு தூர பிரயாணங்கள், அப்படியே வேறு கேஸ்ட்டு நண்பர்கள் கண்டிப்பாக கனெக்டிவிட்டி உருவாக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அந்நிய மதம், வேறு மதத்தினருடைய ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு, ஒரு நட்புணர்வு கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். அவர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் நிச்சயமாக உண்டு. இது ஏன் சார், எப்படி சார் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? 3ஆம் இடம் என்பது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முயற்சி ஸ்தானம் அப்படி எடுத்துக்கலாம். குருங்கிறது நீங்கள் நேர ராகுவை பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் பார்வையால் ராகுவை பார்க்கிறீர்கள். ராகுங்கிறது அந்நியம். அந்நிய தேசத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு, வெளி மாநில தொடர்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் முயற்சியால் அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ 3ஆம் இடம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் குரு என்கின்ற நீங்கள் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எங்கே பார்க்கிறாரோ அந்த இடத்தை வளர்க்கும். அப்போ 3ஆம் இடத்தை வளர்க்க போகுது. 3ஆம் இடம் என்கிறது என்ன? கீர்த்தி உண்டு, புகழ் உண்டு, பிரயாணம் உண்டு, ஒப்பந்தங்கள் உண்டு, வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. அங்கே ராகு இருக்கிறதுனால வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசத்தினுடைய நட்புணர்வுகளை கோணக்கூடிய தன்மை, இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது. விற்பனை, 3ஆம் இடம் என்பது விற்பனை படுசோரா நல்ல வேகமாக ஒரு நல்லவையாக நடக்கும். அந்த விற்பனையின் மூலமாக லாபங்களை கொடுக்குமா, பாக்கியத்தை கொடுக்குமா? நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்தில் சனி பகவான், சூரியன் இதெல்லாம் இணைஞ்சிருக்கு. அப்போது
பொருளாதார வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். சுகஸ்தானத்தில் ஏதாவது வீடு வண்டி வாகனங்கள், செவ்வாய் இருக்க நிலக்காரகன் நிலத்தை வாங்கி போடக்கூடிய அமைப்புகள் ஒரு சில தனுசுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சின்ன ஒரு இடத்தையாவது வாங்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களை வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். ஏன்னா பாக்யாதிபதியோடு சேர்ந்துருக்கு, 5, 9 கனெக்ட் ஆகுது. அப்போது நிச்சயமாக வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. சார் குழந்தைகள் எப்படி சார் படிக்கும்? நல்லா படிக்கும். ஆசைப்பட்ட கோர்ஸ் என்ன படிக்கணும், நான் +2 முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் அடையணும், இந்த கோர்ஸை படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், என்ன முயற்சியில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த முயற்சி சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் உங்களுக்கு இருக்குது. முயற்சி வெற்றி, போட்டித் தேர்வுகளில் வெற்றி, எண்ணம் அப்படியே அதாவது என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறப்போகிறது. 6 வலுப்பெறுகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த தனுசு ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கும். அப்போது இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை சக்ஸஸ் ஆயிரும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி ஆயிரும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய முயற்சியை செய்கிறீர்கள். அப்போ இந்த மாதம் வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரமோஷனுக்கு தடை இல்லை. திருமண பந்தங்களுக்குள் என்ட்ரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா குரு 7ல் இருக்கார். நீங்கள் போய் 7ஆம் இடத்துல இருக்கீங்க. அதை செயல்படுத்துவதற்குண்டான அத்தனை முயற்சி எடுப்பீங்க, சக்ஸஸ் கொடுக்கும். குருங்கிற ஒரு சுபகிரகம் 7ல் இருக்கிறது நல்லது. அந்த புதனும் பார்த்தீங்கன்னா இப்போ ராகுவோட பீடியில் இருக்காரா, 11ஆம் தேதிக்கு அப்புறம் குருவின் வீட்டில் தான் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும். அப்போ புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும், குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்லா இருக்க போது 11ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். ஏன்னா இப்போ 7ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்துருக்கா, அப்போ ஏதாவது ஒரு குடைச்சல் இருக்கும், ஏதாவது ஒரு வார்த்தை விளையாட்டு இருக்கும். அதெல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க. வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த கருத்து வேற்றுமைகள், சின்ன சின்ன சங்கடங்கள் அத்தனையும் விலகிவிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 10ஆம் இடம் என்பது தொழில், வேலை, அதாவது என்ன சொல்கிறது, மெயினாக தொழிலை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த 10ஆம் இடத்தின் அதிபதி ராகுவோடு சேர்ந்திருந்தார். இப்போ 4ஆம் இடத்துல போயிருந்து நேராக 10ஆம் இடத்தை பார்க்குது. சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். வேலை மாறணுமா, தாராளமாக மாறிக்கலாம். அப்போ வேலை மாற்றத்துக்கான அறிகுறி இருக்கா, மாறிக்கலாம், அதில் எந்த தப்பு இல்லை. இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு மாறிக்கிங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். லாபத்தை, எல்லாருடைய கனவும் லாபம், மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸோ இந்த மாதம் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஏன்னா குரு 11ஆம் இடத்தை பார்த்து லாபத்தை வர வைக்கிறது. அது சுக்கிரனும் பார்க்குது, குரு பார்க்குது. 2 சுப கிரகங்கள், 2 பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது. அப்போ பணத்துக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படுத்த போவது இல்லை. சமூக காரியங்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா சமூக காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அரசியல் சார்ந்த விஷயங்கள், அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், அரசியலில் அனுகூலம் பெறுவது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் இடம் என்பது லாபத்தை அனுபவிப்பது, ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே, அதாவது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வது, ஆசைகள் என்ன மனசில் வச்சுருக்கீங்களோ அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புகள். எதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் வாங்கலாம். குடும்பத்துக்காக, வீட்டுக்காக எதை இந்த மாதம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அது தாராளமாக வாங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த தனுசுக்கு அமையப்பெறுகிறது.
ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிச்சயமாக. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.